நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆணி மாத பலாபலன்கள் இந்த வாழ்வில் பல மாற்றங்கள் கொடுக்க போது அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். உலகில் ஒருத்தர் ஜெயிச்சு கொண்டே இருக்கோம்னா இறையொருளும் தேவை, நம்ம முயற்சியும் தேவை. முயற்சி நம் ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ஆனால் இறை வழிபாடாக கிடைக்க போகிற மாதம் இது. ஆணி மாதம்னாலே ஆனந்தமான மாதம். ஆணி மாதத்தில் நடராஜர் நடனம் ஆடும் மாதம்னு சொல்லலாம். ஆணி வந்து விட்டாலே வாழ்வில் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். இது மூலை வீடு. இது உத்தராயணத்தின் கடைசி மாதம் சொல்லுவோம். தேவர்கள் உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். அதில் இந்த அம்சமும் வருது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு உச்சம் பெறுது. குருவின் ஆட்டம் ஆரம்பிக்குது. சனிவின் ஆட்டம் குறைகிறது. ராகுவின் தாக்கம் அதிகரிக்கின்றன. அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்துருவோம். சூரியன் மூலை வீடுகள் வரும்போது இரட்டைத்தன்மை கொண்ட வீட்டில் வேற வரார். பல மாறுதல் கொடுக்குதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, குறிப்பாக திருமணம், உறவுகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி காலகட்டத்தில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கணவன் மனைவி அந்நியுன்யங்கள் எப்படி இருக்குது சார், இடம் வீடு சொத்து இருக்குமா இல்லையா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாறுதல் கொடுக்க போகுது. அப்போ ஆல்ரெடி பாதிச்சவங்களுக்கு சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே இது காலப்புருஷனுக்கு 3வது இடங்க புதன் வீடு. முயற்சி ஸ்தானங்கள், முயற்சி இருந்தாலே அனைத்தும் திருமணியாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சார், இதில் சரியான நேரத்தை சரியானதை சூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டோன்னு வைங்க, இந்த வருடம் நமக்காக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சில மாதங்களை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது வந்திருக்கு. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இறை வழிபாடும் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். திருமஞ்சனம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. காரைக்கால் சம்மந்தப்பட்ட இருக்கின்ற ஊரில் கூட பௌர்ணமி ஒட்டி மிகப்பெரிய தெப்ப விழாக்கள் வரும். ஆக மொத்தம் இறையருளும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்து ஜெயிக்க போகிற மாதமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெற்றி வாய்ப்பை அள்ளி பெறப்போகும் மேச ராசி அன்பர்களே, பொதுவாக மேசம் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் 5க்குரியர் 3இல் இருந்து பிரகாசமாக இருக்கிறார். பொதுவாக இதில் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசியில் நடக்க போகிற பலாபலன்கள். ஜெயிக்கும் மாதம் எப்போ சார்? இந்த மாதம்தான். பொதுவாக முதல்ல இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம். வாழ்வில் பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. 7.5 சனியின் தாக்கங்கள் விரைவாக குறைக்கின்ற மாதங்கள். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து பார்த்துருவோமே. சார், ஜெயிக்கக்கூடிய மாதங்க, தைரியமாக இருங்க. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம், உடல்நிலை சீராகும் மாதங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா உடம்பு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு மாறி மாறி குடும்பத்தில் ஒரு நபருக்கோ இன்னொரு நபருக்கோ மாறி மாறி உடல்நிலைகள் மாறிட்டே வந்து தொந்தரவுகள் கொடுத்து அதை சரி செய்யக்கூடிய விரை செலவுகளாகவே இருந்தது. இதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடல்நிலை சீராகும். செல்வ கடாட்சம் அதிகரிக்கும் மாதம் வந்து விட்டன. சார், தொட்டதெல்லாம் தொடங்குமா? ஜெயிக்க போகிறீங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றன. சனி உங்கள் ராசிக்கு பாதத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது அது நல்ல விதமாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகமாக கொடுக்க போகிறார்னு சொல்லலாம். சார், இந்த யோகம் கிடைக்குமா? நிச்சயமாக. உங்கள் 12இல் இருக்கிற சனி 2ஆம் இடத்தில் பார்ப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், விரயத்திலிருந்து லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசிக்கு தந்தை வழி உறவுகள் அதிக வளர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தவறவிட்ட வாய்ப்புகள்லாம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள். குறிப்பாக வேலைகள், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல அதே இடத்துக்கு திருப்பி வாய்ப்புகள் வருது. இதே நேரத்தில் தான் புதுசாக ஒரு இதை படிக்க போகிறேன், வேலைக்கு போகிறவங்க புதுசாக படிக்க போகக்கூடிய சூழ்நிலைகள் வெளிநாட்டு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் வருதா, நீட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸாம் வருதா, ரெடி ஆகிக்க எழுத ஆரம்பிச்சிருங்க. அப்போ அரசு வேலை வாய்ப்புகள், பேங்கிங் செக்டார் வேலை வாய்ப்புகள், அதற்குண்டான ப்ரிப்பரேஷன்கள், நீட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸாம், நீட்டு தான் இப்போ திருப்பி ரிட்டன் ஆகுது. அப்போ அது மாதிரி வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதாக இருந்தாலும் இப்பொழுது சூப்பராக இருக்கும். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேர்முக தேர்வுகள் வேலை வாய்ப்புகள் பண்ணலாம், அருமையாக இருக்கும். சார், சொத்து சுகம் கிடைக்குமா? உடச்சி பேசிடுவோமே. சார், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும்பொழுது 4, 8, 10, 12 பார்க்கிறார். முதல்ல பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இதாக இருக்கா? இப்போ பேச்சுவார்த்தை நடத்துங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு அது கையெழுத்தாகின்ற மாதம். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காலே. சார், எப்போ சார் கிடைக்கும்? பேசிகிட்டே இருக்கோம் சார், ஒன்று மாற்றி ஒன்று. பிரச்சனைக்கு தீர்வு வந்து சுப நிகழ்வு நடக்க வாய்ப்புண்டு. அதற்குண்டான இனிஷியல் ஸ்டெப் என்ன? இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக சொல்லலாம். பட் கோச்சாரத்திலே உங்களுக்கு பலிதம் உண்டு. இது அடுத்தது பொதுவாக சொல்ல. சார், புது தொழில் தொடங்கலாமா? தொழில் எப்போ தொடங்கலான்னு கேளுங்க. டேட்டு கேட்குற அளவுக்கு இருக்கணுங்க. இந்த ராசிக்கு
ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே வேலை வாய்ப்பா தொழிலான்னு தெளிவாக சொல்லிடுறான். வேலை வாய்ப்புனா எங்கே வேலை, உள்ளூரா வெளியூரா, வெளிநாடா வெளிமாநிலமா, எந்த மாதிரி வேலைக்கு போகலாம், இது தொழிலா, தொழில்னா எந்த மாதிரி தொழில், தந்தையுடன் கூட்டா தனித்தா, இப்படி பிரித்து பிரித்து பார்த்துட்டு போயிட்டேன்னா தெளிவாக இருக்கும். இது நிறைய இந்த மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, சார் ஐவிஎஃப் வரைக்கும் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சே சார், இப்போ எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குமா, அதுக்குண்டான பாக்கியங்களுக்கு செல்வ கடாச்சம் மாதிரி எங்களுக்கு 16 வகை செல்வத்தில் இந்த ஒரு செல்வத்தை குறை வச்சுட்டானே இறைவன் அப்படின்னு கேட்குறவங்க பல பேர், எண்ணி வருத்தப்படுறவங்க பல பேர். சார் குழந்தை பாக்கியத்துக்குண்டான காலகட்டம் வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கும்போதே இது இயற்கையாக வரும், இல்லை ஐவிஎஃப் மூலம்தான் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். அதை பார்த்துக்கோங்க. இப்போ தொழிலில் மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். தொழிலில் புது தொழில் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கிறவங்க கடன் வாங்கியா இது மாதிரி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ வருவோம் அடுத்து. சார் திருமணத்தை பற்றி பேசவே இல்லையே. பொதுவாக இந்த நேரத்தில் ஏற்கனவே பேசப்பட்ட திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது புதிதாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன சார் எவ்வளோ சார் வெயிட் பண்ணுறது? ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இப்போ வரல. உங்கள் ஜாதக ரீதியாக மட்டும்தான் உங்கள் ஆணாக இருந்தால் சுக்கிரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய், இந்த அம்சத்துக்கு பார்க்கும்பொழுது தான் நம்ம துல்லியமாக பலாபலன்கள் அதுக்குண்டான நேரங்கள் குறிக்க முடியும். அப்போ இந்த மாதத்தில் ஏற்கனவே பேசப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். சார் ஆல்ரெடி கல்யாணமாய் பிரச்சனையாக இருக்கேன், அதுக்கு என்ன பதில்? நிறைய பேருங்க கணவன் மனைவி கூட இருக்கிறவங்க, சார் இது வாழ்க்கை எப்படி போகும், சரியாக போகுமா, தவறான வரனை சூஸ் பண்ணிட்டானா, இல்லை கணவன் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இது கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு ஒரு நெருக்கடியில் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் சொல்லுவான், சார் இது கண்டினியூ ஆகும் ஆகாது, அடுத்த மாறுதல் பண்ணிக்கங்க இப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ கணவன் உறவில் கவனம், உறவில் வலுப்படுத்த வேண்டியது. சார் நண்பர்களால் ஆதாயமா? நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. நண்பர்கள் ரீதியாக உங்கள் சனி பகவான் உங்கள் 12க்குரியவர் 11 இருக்கும்போது சனி பகவானோட அருளும் உண்டு. அப்போ நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் அதிகமாக இருக்குது. இளைய சகோதரர்கள் மற்றும் மூத்த சகோதரர் அனுகூலமாக இருக்கிற சூழ்நிலை வந்து விட்டன. இதில் புதுசாக ஒன்று இருக்குது சார். புதுசாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, சார் இடம் வீடு சொத்து பணம் எங்கே சார் பண்ணுறது, லோன் போடலாமா, இதை பண்ணலாமா, ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அப்போ பயப்பட தேவைகள் இல்லை. இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஹெல்த் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், திருப்பியும் சொல்ல. ஹெல்த் ரீதியாக என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி செய்யக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அதை பார்த்துக்கங்க. முயற்சி என்ற விதையை விதைத்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு நல்ல அறுவடை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஒரே ஒரு விஷயம்னா, உங்களை நீங்கள் நம்பாமல் வேறு யார் உங்களை நம்புவா? உங்கள் நம்பிக்கையே உங்கள் வாழ்வின் அச்சாணியாக இருக்கிறது. தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த மாதத்தில் என்ன சார் வழிபாடு பண்ணணும்? சிவனுக்கு வெல்வ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான மாதமாக மாறிடும். ஆக மொத்தம் ஜெயிச்சிருவேனா, ஜெயிக்கக்கூடிய மாதமாக வந்தாச்சுங்க. நிச்சயமாக பயனுள்ள மாதமாக இருக்கும்.